கண்ணே பரஞ்சோதி மல்லிகை மல்லிகை வாதி கோங்கோ மந்தார் என்று சொல்லக்கூடிய பல ஜாதி நறுமலர்களை பறித்து தங்களுடைய பாதத்தில் குவித்து பன்னிரால் கழுவி பட்டாடையால் துடைத்து உன் மகனாகப்பட்ட பரஞ்சோதி அநேக வந்த வந்தனங்களோடு பாதத்தை பணிகிறேன் தந்தையே. அப்படியா? இன்னும் அது மட்டுமல்ல, மதிப்புக்கு மரியாதைக்குரிய அருமை குழந்தை செல்வம் என்னுடைய வேடத்தை பாருங்க. அவர் சொத்தில் இருந்து உங்களுடைய ஆசீர்வாதம் சொல்லு 30 கோடி தேவர்கள் கொடுத்த ஆசீர்வாதம் பெற்று ஒரே ஒரு வார்த்தை கேட்கலாமா? அப்படியா? அப்பா கண்ணே, அப்பா கண்ணே படைப்பா, அப்பா ஒரே ஒரு அலங்காரம்ப்பா. அப்படியா? அதாவது இந்த பள்ளி படிக்கின்ற பள்ளிச்சாலை ஒரு பெண்ணானவள் அடுத்தவன் மீது ஆசை வைத்து சரி சோரம் போய்விட்டா அவளை என்னப்பா செய்யலாம்? அடுத்தவன் மீது ஆசை பெற்று விட்டு சோரம் போயிட்டு வந்தா நம்மளுடைய ஒரு குருமார்கள் வழக்கத்துல வந்து தக்க தண்டனை கொடுக்கணும். அப்படியா? தண்டனை என்னப்பா தண்டனை கொடுக்கலாம்? அப்படி என்ன தண்டனை கொடுக்கலாம் தெரியுமா? கை கால உடைக்கலாம், மூணு செய்யலாம். எப்படி? அப்படி இல்லைன்னா பார்க்க முடியும் பார்க்கலாம். ஆண்மகளோ பெண்மகளோ அதாவது குழந்தைகள் இருந்தா கையில் வந்து கத்தி கொடுத்து சிரத்தியே வெட்ட சொல்லணும்பா. நீதான்டா நல்லவன் இருந்தாலும் என் மகன் நீதான் சொல்ல வார்த்தை கரெக்டா. புலிக்கு பிறந்தது ஒருபோதும் பூனை ஆகாது இல்லவா? ஆமா. அதனால இருந்தாலும் உன்னுடைய தாய் அடுத்தவன் மீது ஆசை வைத்து விட்டா அவளை போய் சிரத்தை அறுத்துட்டு வாடா நீ. அப்பா அப்பா என்னுடைய தாய் வந்து அடுத்த ஆடவர் மேலே ஆசைப்பட்டது சொன்னாலும் இந்த ஊர் நம்புமா, உலகம் நம்புமா? அப்பா பத்தினி என்பதற்கு எடுத்துக்காட்டு என்னுடைய தாய், கற்பு கரசிக்கு எடுத்துக்காட்டு என்னுடைய தாய், பதிவிரதாளைக்கு எடுத்துக்காட்டாக விளங்குவது என்னுடைய தாய். என்னுடைய தாயாவது அடுத்த ஆடவர் மீது ஆசை வைப்பதாவது ஏதாவது பகல் கனவு கண்டீர்களா? உண்மையாவே நடந்தது உண்மை. அப்படியா? ஓய் சிரமே அறுத்து வருகிறியா இல்லையா அது மட்டும் சொல்லு. அப்பா விளையாட்டு கூட இந்த மாதிரி என்கிட்ட வார்த்தை எல்லாம் பேச வேண்டாம். என் தாய் ஒருபோதும் அப்படி செய்ய மாட்டாங்க. எங்க தாய் வந்து நீ இப்ப போய் உன் தாய் சிரத்தை அறுத்து வரியா இல்லையா? ஒருபொழுது முடியாது. என்னுடைய தாயோருடைய சேர்த்து நான் ஒருபோதும் அறுக்க மாட்டேன். முடியாது முடியாது முடியாதா? முடியாது. இப்போது இப்ப சாபத்தை குடுக்கிறேன் பா. அப்பா பெருத்த பாராங்கல்ல பரசுராமா அமைச்சரு
இப்போது என் மகன் இளைய மகன் பரசுராமன் இருக்கிறான். சாபத்தை அழித்து விட்டேன். கல்லா மண்ண போக முடி சாபத்தை கொடுத்து விட்டேன். ஆமா, இப்போது என் மகன் பரசுராமன் இளைய மகன் இருக்கிறான். என் சொல்லுக்கு மீற மாட்டான். அன்னவரை சீக்கிரம் அழைத்து வா. ஜமதகனி முனிவர் அழைத்தார் என்று அழைத்து வா.